ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பௌத்தத்தைப் போலவே சமணமும் தமிழுக்கு பல கொடைகளை வழங்கியிருக்கிறது. இன்றைய ஆய்வாளர்கள் பலர் சமண நூல்கள்தான் தமிழிலேயே அதிகம் பழந்தமிழ் நூல்களில் என்று ஓர் ஆய்வினை வெளிப்படுத்துகிறார்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சீவக சிந்தாமணி என்பது முழுக்க சமண காப்பியம். சிலப்பதிகாரத்தையே சமண காப்பியம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் எந்த இடத்திலும் இளங்கோவடிகள் எந்த மதம் சார்ந்தும் பாடவில்லை என்பதை நாம் அறிவோம். அந்த ஆய்ச்சியர் குரவைக்கு போனால் அங்கே வைணவர்களின் கடவுளான கண்ணனின் பெருமை பாடப்படுகிறது. செங்குட்டுவன் சிவபக்தனாக நமக்கு காட்சி அளிக்கிறார். எல்லா மதங்களும் உள்ளே கலந்து கிடக்கின்றன. கோவலனினுடைய இறப்புக்கு பிறகு மணிமேகலை பௌத்தத்துக்கு போய் சேருகிறாள். இப்படி பல்வேறு விதமான மதங்களை சார்ந்த பாத்திரங்கள் சிலப்பதிகாரத்திலே உண்டு. கண்ணகி வைதீக மதத்தை சார்ந்தவள். ஆனால் கோவலன் சமணன் என்பதற்கான சில அகச்சான்றுகள் நூலிலே இருக்கின்றன. அவன் மாதிரியினுடைய வீட்டிலே தங்கியிருக்கிற போது, அதாவது மதுரைக்கு வந்து அந்த இடைக்குல மடந்தை மாதிரியின் வீட்டிலே தங்கியிருக்கிற போது அவர்களுக்கு மாதிரி கண்ணகிக்கும் கோவலனுக்கும் உணவு படைக்கிறாள். மாதிரி சமைத்து வைத்த உணவை கண்ணகி கோவலனுக்கு பரிமாறுகிறாள். அந்த இடத்திலே ஒரு குறிப்பை இளங்கோவடிகள் மிக நுட்பமாக சொல்லுகிறார். சாவக நோன்பிகள் அடிகள் ஆதலின் என்று சொல்லுகிறார். அவன் மாலை நேரத்திலேயே கோவலன் இரவு உணவை உண்டு விடுகிறான். காரணம், கோவலன் ஒரு சாவக நோன்பி. சாவக நோன்பி என்று சொன்னால் இரவிலே உண்ணாதவர்கள் என்று பொருள். இரவிலே உண்ணாதவர்கள் யார் என்றால் அவர்கள் சமணர்கள்தான். எனவே சமணர்களுக்கு ஒரு இயல்பான பழக்கம் இருந்தது. விளக்கு வைத்ததற்கு பிறகு உணவு உண்ணுவதில்லை. காரணம், விளக்கு வைத்ததற்கு பிறகு அந்த விளக்கிலே சில பூச்சிகள் விழுந்து இறந்து போகும் என்பதனாலே அதனை தவிர்ப்பதற்காக, உடலினுடைய செரிமானத்துக்காக எப்போதும் மாலையிலேயே உண்டு விடுகிற பழக்கம் சமண துறவிகளிடத்திலே உண்டு. சமணத்திலே இல்வாழ்விலே இருக்கிறவர்களிடத்திலேயும் உண்டு. எனவேதான் அந்த நோன்பினை மேற்கொண்டிருக்கிறவன் கோவலன் என்பதனாலே சாவக நோன்பிகள் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு பாத்திரம், அந்த சிலப்பதிகாரத்தினுடைய தலை பாத்திரம் சமணனாக இருக்கிறது என்பதை தவிர அந்த நூலே சமணத்திற்காக எழுதப்பட்ட நூல் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் சீவக சிந்தாமணி முழுக்க அந்த சமண கருத்துக்களை பரப்புவதற்காகவே எழுதப்பட்ட நூல். அது மட்டுமல்லாமல் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்துமே சமணம் சார்ந்தவை என்கிற கருத்து இருக்கிறது. எதனால் அவை சமணம் சார்ந்தவை என்றோ இது பௌத்த நூல் என்றோ குறிப்பிடாமல் என்று ஒரு கருத்து இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், பழைய நூல்களை பற்றிய ஆய்வுகள் இன்னமும் முடியவில்லை. மீண்டும் மாற்று கருத்துகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் பெரும்பான்மை நோக்கி மிக பலர் எதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இப்படி கருதப்படுகிறது என்று நாம் கூறுகிறோம். இதில் மிக முக்கியமானது, சங்க இலக்கியத்திலேயும் சமணர்களினுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உலோச்சனார் என்கிற புலவரிலே இருந்து சமணர்கள் பல பாடல்களை தந்திருக்கிறார்கள். மிக அழுத்தமாக சொன்னால் 18 கீழ்கணக்கு. அந்த 18 நூல்களுமே மிக பெரும்பான்மையாக 18இல் 15 நூல்களுக்கு மேலாக சமண துறவிகள் தந்த நூல்கள்தான். அதனை யாரும் மறுக்க முடியாது. அந்த 18இலே தான் திருக்குறள் இருக்கிறது, நாலடியார் இருக்கிறது. அவை போக இன்னமும் 16 நூல்கள். அவை அனைத்தும் இன்றைக்கும் மிக பெரு வழக்காக இல்லை. திரிகடுகம், ஏலாதி, இன்னா 40, இனியவை 40, ஏர்வழி 70, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 18 நூல்களில் திருக்குறளும் நாலடியாரும் தான் மக்களிடத்திலே மிகுதியாக வழங்குகிற நூல்களாக இருக்கின்றன. ஆனால் எல்லா நூல்களுமே சமண கருத்துக்களை தருகின்ற நூல்களாக இருக்கின்றன என்று ஒரு ஆழமான கருத்து இன்றைக்கு ஆய்வாளர்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அந்த அறிவுரை முழுவதும் அல்லது அந்த அறவுரை முழுவதும் சமண கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் விளக்குகிறார்கள். எனவே சமணத்தின் தாக்கம் மிக பெரிதாக
சங்க இலக்கிய காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் இருந்திருக்கிறது. எப்படி திருக்குறளை கூட சமணம் சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள், அது ஒரு உலக பொதுமுறை அல்லவா, அதனை கூட எப்படி சொல்லுகிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதற்கான சான்றுகளும் இருக்கவே செய்கின்றன, நாம் மறுக்க முடியாது. என்ன காரணத்தால் அவையெல்லாம் சமணம் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் அடுத்த பகுதியில் சற்று விரிவாகவே பார்க்கலாம்.